30 லட்சம் செலவு பண்ணிருக்காங்க திவ்யா பிஆருக்கு. எவ்வளவுதான் செலவாச்சு? சில விஷயத்துக்காக என்னால மாத்திக்க முடியாது. நான் இப்படிதான் தெரிஞ்சு கூட இருந்தா இருங்க, இல்லைன்னா போங்க. அந்த வின்னிங் மொமெண்ட்ல வந்து திவ்யா அந்த அளவுக்கு அவங்களுக்கு புரியாத மாதிரி இருந்தாங்களோ, ஒரு மாதிரி க்ளூலெஸ்ஸா இருந்தது அவங்க ரியாக்ஷன் பாக்குறதுக்கு. அடுத்த சீசன் போ, இந்த சீசன் வேணாம், ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு அப்படின்னு இப்படியே தான் சொன்னாங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆல் இண்டஸ்ட்ரி பீப்புள் தான். எனக்காக ஒரு ஸ்டோரி போட மாட்டாங்களா, எனக்காக ஓட் பண்ணுங்கன்னு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? பார்வதி அவங்க அம்மா வந்த டைம்ல வந்து நீங்க வந்து உள்ள பாசமா பேசிட்டு இருப்பீங்க, வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க உங்களை பத்தியே பேசிட்டு நான் நேத்து தாங்க இது பார்த்தேன். கமருதீன் அவர்கள் கிட்ட கூட சொல்லியிருந்தீங்க, வெளியே போய் எபிசோட் பார்த்துட்டு நீ எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லி. கால் பண்ணி அந்த கான்வர்சேஷன்லாம் நடந்துச்சா? ஃபினாலிலே பார்த்துட்டேன் அவங்க ரெண்டு பேரும். ஓகே, நல்லா இருக்கு. சாண்ட்ரா அவர்கள் கூட வெளியே போய் அந்த பாண்ட் கண்டினியூ ஆகக்கூடாது அப்படின்றது சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த ஹக்கா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அந்த ஒரு டிட்டாச்மெண்ட் நம்ம பார்க்க முடிஞ்சது உங்ககிட்ட. இப்பயுமே அது இருக்கா மைண்ட்ல உங்களுக்கு? நான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்ததுக்காகவும், ஒரு விஷயத்த நியாயமா லைக் நான் போய் அட்ரஸ் பண்ண விஷயமா இருக்கட்டும், அதுக்காக நான் நிறைய இடத்துல தள்ளப்பட்டிருக்கேன். ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஓகே, ஸோ நிறைய உறவுகளை இழந்திருக்கேன். வாழ்வில் வளம் தரும் வசந்த பஞ்சமி நன்னாள் அன்று தங்கமயில் வாங்க சிறப்பு சலுகைகளை அள்ளிட்டு போங்க. இப்ப திவ்யாக்கு நிறைய மூவி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வெப் சீரிஸ்லாம் வந்திருக்கா? அப்படி எதுவுமே நிஜமா எந்த காலும் வரலங்க. வாட்டர்மெலனுக்கு எனக்குள்ள மீம்ஸ்லாம் ஒரு மாதிரி ஜாலியா இருந்தது. மொத்த லைஃப்லயே நான் பாக்குற ஒரு பெரிய அமௌண்ட் அப்படின்னாலே அது இதுதான். அதுவும் ஜிஎஸ்டி இப்போ உங்களுக்கே தெரியும் எவ்வளவு காசு வரும். டெலிவிகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டைட்டில் வின்னர் திவ்யா தான் இருக்காங்க. எப்படி இருக்கீங்க? ஹாய், வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அதாவது கொண்டாடிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாரும் உங்களுடைய வெற்றியை. நீங்களும் வெளியே வந்தோன்னு பார்த்துருப்பீங்க, அவ்வளோ லவ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எப்படி இருக்கு இதெல்லாம் ரிசீவ் பண்றதுக்கு? இது ஒரு மாதிரி எப்பவுமே நான் நடிச்ச ஒரு கேரக்டரை வச்சு மக்கள் லவ் கொடுத்துருப்பாங்க. இந்த சீன் நல்லா பண்ணிருக்கீங்க, இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட ரியல் லைக் இதுதான் திவ்யான்னு நினைச்சு சொல்றது வந்து லைக் ஒரு வீட்டுல பொண்ணு இருந்தா எப்படி இருக்கணுப்பா, எப்படி வளர்க்கணுப்பா அப்படின்னு சொல்றது வந்து லைக் ரொம்ப ப்ரௌடா இருந்தது. எங்க அப்பா அம்மாவுக்கு ப்ரௌடா இருந்திருக்கும்ல, அந்த ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது சந்தோஷமா இருந்தது எனக்கு. அதிகமா உங்ககிட்ட சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா நேர்மையான ஒரு பொண்ணு அப்படின்றது. அது கேட்குறப்ப எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. ஸோ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் லைக் நான் எதுனாலும் கேட்டுருவேன், நான் இப்படிதான் பேசுவேன் அப்படின்ட்டு. அதை தாண்டி இன்னைக்கு எல்லாரும் ஒரு அந்த விஷயத்த கொண்டாடும் போது லைக் அது எனக்கு நானா இருந்ததுக்காகவும், சில விஷயங்களை நம்ம இப்படிதான் பார்க்கணும், இப்படிதான் எடுத்துட்டு, அதனால நிறைய விஷயம் நான் இழந்திருக்கேன். என்னோட உறவுகளா இருக்கலாம், இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், இல்லை என்னோட வேலைகளா இருக்கலாம். பட் அதை தாண்டி பரவாயில்லன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து சில விஷயத்துக்காக என்னால் மாத்திக்க முடியாது. நான் இப்படிதான் அது தெரிஞ்சு கூட இருந்தா இருங்க, இல்லைன்னா போங்க அந்த மாதிரி. ஸோ அதுக்கு இவ்வளோ பெரிய விஷயம், அதுக்கான ஒரு விஷயமா தான் நான் இதை பார்க்குறேன். ஓகே, எஸ், கண்டிப்பா. அந்த மாதிரி நீங்க யோசிக்கிறப்ப இந்த சீசன் நீங்க சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப சேலஞ்சிங்கான சீசன், வைல்ட் கார்டா இருக்கப்ப நீங்க அதை யோசிச்சிருப்பீங்களா ரொம்ப இந்த சீசன் நம்ம போகணுமா அப்படின்ற மாதிரி? லைக் நான் எப்பவுமே பிக் பாஸ் போகணுன்னு நான் யோசிச்சதே கிடையாது. ஆனா எல்லா சீசன்லயும் உங்க லிஸ்ட்ல உங்க பேர் வந்தது. நான் எப்பவுமே போகணும்னு அந்த முடிவை எடுத்ததே கிடையாது. ஏன்னா லைக் நான் ரொம்ப ஒரு மிஸ்ட்ரியான பர்சன்னு நான் சொல்லுவேன். லைக் நான் நிறைய டிராவல் பண்ணுவேன், நிறைய இடத்துக்கு போவேன். பட் ஆனால் எதை போடணுமோ அதை மட்டும் தான் போடுவேன். என்னை பத்தி நிறையா வந்து என் க்ளோஸ் சர்க்கிளுக்கு மட்டும் தான் எனக்கு தெரியும். ஐ எம் வெரி ஃபன்னி, லைக் இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. பட் வெளியில் ஈவன் என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் எவ்வளோ இயர்ஸ் ஒர்க் பண்ணால் கூட என்னை பற்றி தெரிய வேணான்னு நினைப்பேன். வேணா நம்ம ஒர்க் பண்ணுறோம் போகலாம் அப்படின்றப்பேன். பட் அந்த ஒரு கால் எடுக்கிறதுக்கு யோசிச்சேன், நம்ம வந்து மிஸ்ட்ரியாகவே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு பிரேக் பண்ண மாதிரி இருந்தது. அண்ட் இந்த சீசன் பர்டிகுலராக யாரும் என் வீட்லேயோ என் ஃப்ரெண்ட்ஸோ லைக் யாருமே போவேணான்னு தான் சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் லைக் அடுத்த சீசன் போ, இந்த சீசன் வேணாம், ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு அப்படின்னு இப்படியே தான் சொன்னாங்க. இல்லை லைக் நான் ஆஃபர் ஒன்ஸ் தான் வரும், அதனால பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த கால் எடுத்தேன். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி வெற்றியும் கிடைச்சிருச்சு. ஆனால் இந்த வின்னிங் மூமெண்ட்ல வந்து திவ்யா அந்த அளவுக்கு அவங்களுக்கு புரியாத மாதிரி இருந்தாங்களோ, ஒரு மாதிரி க்ளூலெஸ்ஸா இருந்தது அவங்க ரியாக்ஷன் பார்க்கறதுக்கு, அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் இருந்தது. நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த வின்னிங் மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப ஒரு பதட்டத்தை கொடுத்துருந்தது. லைக் அப்போ வாஸ் நாட் வெல். ஏன்னா நான் அதுக்கப்புறம் அப்போ ஃபேமிலி ரவுண்ட் வரும்போது தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் லைக் உள்ள நான் ஃபினாலே ஸ்டேஜ் வரும்போது தான் பார்த்தேன். அப்போ வந்து லைக் சம்திங் என்னாச்சு, உடம்பு சரியில்லையோ அந்த ஒரு குழப்பம் இருந்தது. தட் அந்த மூமெண்ட்மே ஒரு மாதிரி லைக் என்னவா இருக்கும், ஒருவேளை நம்ம தானே அதை எப்படி ரிசீவ் பண்ண போறோம், அந்த மாதிரி ஒரு மாதிரி மிக்ஸ்டு எமோஷன்ஸா இருந்தது. ஓகே, ஏன்னா நிறைய பேர் இந்த கேள்வியும் கேட்டிருந்தாங்க. ஏன்னா ஃபேமிலி ரவுண்ட்ல வரப்ப அப்பா கிட்ட இருந்த எனர்ஜி வந்து இங்க ஃபினாலே டைம்ல மேபி எமோஷனல் ஆயிட்டாரா, என்ன ஆச்சு, ஹெல்த் ஏதாவது டவுன் ஆயிட்டாரா அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருந்தது. நீங்களும் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன். சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் தான். ஐ ஹோப் சீக்கிரம் சரியாயிடும் நம்புறேன்.
ஹோப்ஃபுல்லி சீக்கிரமா சரியாயிடணும். அண்ட் இன்னொரு விஷயம், பிஆர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களை சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க போனாலும் 30 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க திவ்யா பிஆருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து வெளிப்படையா நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க. எவ்வளவுதான் செலவாச்சு அப்படின்றது நீங்களே பார்த்து இவ்வளவு அமௌண்ட்லாம் போடுறீங்களே அப்படின்ற மாதிரி என்னோட யோசிச்சீங்க. பெரிய சம்பளமே இந்த 50 லட்சம் தாங்க. அதுலயும் டிடிஎஸ் பிடிச்சிட்டு எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு கூட எனக்கு தெரியலங்க. மொத்தமாவே அவ்வளவுதான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே. லைக் இது எப்படி சொல்றது, நான் பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி கூட நான் லைக் வேலை இல்லாம இருந்தேன். ஓப்பனா சொல்ல போனேன், வேலை கிடையாது. பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி லைக் எந்த ஒர்க்குமே இல்லை, நான் சும்மா தான் இருந்தேன். அண்ட் எல்லாரும் இப்படி சொல்லும் போது என்னவா இருந்ததுன்னா, நான் ஒரு 10 வருஷம் 11 வருஷம் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். லைக் எனக்குன்னு ஒரு ஃபேன் பேஜஸ் இருக்காங்க, எனக்கான மக்கள் வெளியில இருக்காங்க, அதை நானே பார்த்துருக்கேன். எனக்கான மக்கள் இருக்காங்கிறது நான் என் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன். எப்போ நான் போறதுக்கு முன்னாடி, பிக் பாஸ் உள்ள போறதுக்கு முன்னாடியே. பிகாஸ் ஜெனிங்கிற ஒரு கேரக்டர் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு கேரக்டரா இருந்தது. அதை தாண்டி எனக்கு என்னோட பீப்புள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆல் இண்டஸ்ட்ரி பீப்புள் தான். எனக்காக ஒரு ஸ்டோரி போட மாட்டாங்களா, எனக்காக ஓட் பண்ணுங்கன்னு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா, அப்படிதான் நான் பாக்குறேன். தவிர ஏன் இவ்வளோ 30 லட்சமா, ஆஹா இது என்னடா சொல்றீங்க, நான் ஏன்டா உள்ள நீங்க பார்த்ததுலயே ஒரு ஹையஸ்ட் அமௌண்ட்னா என்னவா இருக்கும்? எங்க இதுதாங்க 30 லட்சம் தான். இந்த 10-11 வருஷத்துல நான் ஒரு ஹையஸ்ட் நான் பண்ணதுக்கு ஒரு சேலரியாவோ whatever ஒரு வின்னிங்காக ஒரு மூமெண்டா பாக்குறேன்னா அது இதுதான். இதுதாங்க என் லைஃப் ஸ்டைல். லைக் மொத்த லைஃப்லயே நான் பாக்குற ஒரு பெரிய அமௌண்ட், ஒரு பெரிய அமௌண்ட் அப்படின்னாலே அது இதுதான். அதுவும் ஜிஎஸ்டி இப்போ உங்களுக்கே தெரியும் எவ்வளவு காசு வரும். மொத்த காசையும் நான் பிஆருக்கே கொடுத்துட்றேன்னா அப்படிதான் இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப இது லைக் எல்லா சீசன்லயுமே இது பேசக்கூடிய ஒரு பொருளாக தான் இருக்கு. யார் வின் பண்ணாலும் இப்படிதான். எனக்கு என்னன்னா லைக் என் பிஆர் வந்து உங்க போனை பிடுங்கி திவ்யாவுக்கு தான் ஓட் பண்ணணும், யார் வீட்டை தட்டிலாம் போட முடியாதுங்க. அதை ஒரு விஷயம் பண்ண முடியாது. இன்னொன்னு உள்ள நான் பண்ணாத ஒரு விஷயத்த ஒரு எடிட் போட்டா கூட பிஆரோட வேலை என்ன, பண்ண விஷயங்களை ஹைலைட் பண்ணி போடுறது அதுதானே. அதுல என்ன அதுல என்ன எனக்கு தெரியல. உள்ள பண்ணாத ஒரு விஷயத்த அவங்க எடுத்து போட கிடையாது. நான் அதை பார்த்தேன், சரி ஓகே எல்லாத்தையும் கடந்து போகலாம். அதை தாண்டி மக்கள் எனக்கு கொண்டாடுறது எனக்கு பிடிச்சிருக்குங்க. எனக்கு எது தேவையோ அது ஒரு நல்ல எனர்ஜியா இருக்கு. எனக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை மட்டும் எடுத்துக்கலாம். இது அப்படியே அவங்களோட கேள்வியாவே இருந்துட்டு போட்டோம். 30 லட்சம் 40 லட்சம் எல்லாம் ஓவருங்க, ஏங்க அநியாயமா இல்லையா? அதுவும் அது ஒரு டெம்ப்ளேட்டாவே போடுறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் எப்படி ஒரே அமௌண்ட் மனசுல பதிஞ்சதுன்னு தெரியலங்க, தெரியல ஒரு பெரிய அமௌண்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அவங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, போன சீசன்ல அதுக்கு முன்னாடி சீசன்லயுமே இப்போ யாராவது ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்த ஒரு டேக் வருது அப்படின்றது. அது வந்து அந்த வின்னருக்கு வந்து அந்த சந்தோஷத்தை முழுசா அனுபவிக்க முடியாம ஒரு தடையா இருக்கும் இல்லையா? நீங்க அதை ஃபீல் பண்ணீங்களா? இப்ப வின்னர் ஆயிட்டாலே வெளியே நம்ம கிட்ட இந்த ஒரு டேக் இருக்கும் அப்படின்றது. ஏங்க நான் இப்போன்னு இல்லை, நான் எப்பவுமே அப்படிதான். லைக் நீங்க என்ன டேக் வேணாலும் வைங்க, எனக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. நான் என்ன திங்ஸை நான் எடுத்துக்கிறேங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஓகே. லைக் இப்போ நான் உங்களை பார்க்குறவங்ககிட்ட பேசினேன். இப்போ நீங்கள் 10 கொஷினில் எனக்கு ஒரு 9 கொஷின் பிடிச்சிருந்தா கூட, நான் அந்த ஒரு கொஷின் பிடிக்கலாம் கூட 9 கொஷின் எனக்கு பிடிச்சிருந்தது இல்லையா? ஓகே. அதுக்கு நான் ஹானஸ்டா பதில் சொன்னேன். அதுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த 9 கொஷின் நான் எடுத்துக்கிறேன். அந்த ஒரு கொஷினுக்கு நான் இதுக்கு ஏன் போராடணும், அதை எதுக்கு யோசிச்சுக்கிட்டு அப்படின்றேன். ஓகே. நீங்க வந்து உள்ளே சொல்லியிருந்தீங்க, வெளியே வந்து இந்த குறிப்பிட்ட போர்ஷன்ஸ் எல்லாம் நான் கண்டிப்பா பார்க்கணும், முக்கியமா வந்து அந்த நைட்டு கார்ல நடந்த அந்த கான்வர்சேஷன் தான் பார்க்கணும்னு சொல்லியிருந்தீங்க. வெளியே வந்து எதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு ஒரு மாதிரி வந்து எதுவுமே பார்க்கல இப்போ வரைக்கும். லைக் 2 days ஐ எம் நாட் வெல். வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஸோ நான் எதுவும் பார்க்கல. நேற்று தான் கோவிலுக்கே போயிருந்தேன். நான் பார்த்த விஷயங்கள் வந்து மக்கள் இந்த மாதிரி ஒரு கொண்டாடின விஷயம். லைக் என் வீட்டில் இந்த பொண்ணுன்னு வளர்த்தா அப்படி வளர்க்கணும், நம்ம வீட்டில் இப்படி பொண்ணு இருக்கணும் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு போதுண்டா அந்த மொமெண்ட் இருந்துச்சு. இது போதும் எனக்கு அப்படின்னு இருந்துச்சு. இன்னொரு விஷயம் ட்ரெண்ட் ஆச்சு பாத்தீங்களா, பொங்கல் வின்னர் திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு. பொங்கல்ல என்ன படம் வின்னர் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்ப இந்த சைடு வந்து பொங்கலுக்கு திவ்யா தான் வின்னர் அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். லைக் அந்த ட்ரெஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். ஹவுஸ்மேட்ஸ் வீட்டுக்குள்ளேயும் சொன்னாங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மேபி தெரியலதான் பொங்கல் வின்னரா எடுத்துக்கோ, டைட்டில் வின்னரா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மாதிரி பொங்கல் வின்னரா எடுத்துக்கலாம் அப்படின்றது. ஓகே. நீங்க வெளியே வந்து நிறைய மீம்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? மீம்ஸ் ரொம்ப ஒரு சிரிக்க வச்ச ஒரு மீம்னா வாட்டர்மெலனுக்கு எனக்குள்ள மீம்ஸ் எல்லாம் எனக்கு அந்த மீம்ஸ் எல்லாமே லைக் ஒரு மாதிரி ஜாலியா இருந்தது. அதுக்கப்புறம் ஜாலியா இருந்ததா எனக்கு பிடிச்சிருந்தது. நான் எனக்கு மீம்ஸ் ட்ரோல் வந்து நான் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஆள். என்னை பத்தி என்ன வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல நல்ல விஷயம் அனுப்புறாங்களோ இல்லையோ ஒரு 4 பேர் இருக்காங்க. 4 பேர் எதெல்லாம் என்னை வச்சு செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் அனுப்புவாங்க. லைக் நான் எல்லாத்தையுமே பார்த்தேன். ஐ ரியலி என்ஜாய், சீரியஸாவே சொல்றேன். எஸ் கண்டிப்பா. ஏன்னா நிறைய இடங்கள்ல என்ன தோணுச்சுன்னா, இவங்க இப்படி பொறுத்துக்கிட்டாங்க, ஏன்னா இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்தது. இவங்க ஸ்டாப் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸா ஸ்டாப் பண்ணிருக்காமோ அப்படின்ற மாதிரி கேள்விகள். இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸா போயிருந்திருக்கும், வேண்டாம். ஓகே.
ஏன்னா அந்த இடத்துல பாக்குறப்ப எப்படி இருந்ததுன்னா, எப்படி இவ்வளோ பொறுமையாவும் இருக்கீங்க, அதே டைம்ல அவருக்கு பதிலடியும் குடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப, ஸ்டார்ட்டிங்ல இருந்தே இது சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்றப்ப நீங்க ஒரு கரெக்ட்டான ஒரு ரிப்ளை குடுத்திருப்பீங்க. இந்த விஷயம் அவர எத சுத்தி வராருன்றது தெரியுது அப்படின்ற Yeah, மாரி yeah, எல்லாம். yeah. சோ அந்த மாரி விஷயங்கள் ஸ்டார்ட்டிங்ல இருந்து நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு வந்தீங்கல்ல. சோ ஒரு கட்டத்துல எங்கேயுமே அது நிக்கல அப்படின்றது உங்களுக்கு தோணுச்சா? இல்ல நான் நின்றுச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு ம். மேல. அவ எவிக்ட் ஆயிட்டு போட்டு ரிட்டர்ன் வரும்போதெல்லாம் சொல்லி பார்த்தேன் புரியல. ம். சரி இருக்கிற 1 வாரம் எனக்கு ம். இந்த வீட்ல சில திங்ஸ் எல்லாம் குட் திங்ஸ்லாம் இருக்கு. நான் அதெல்லாம் அதெல்லாம் எடுத்துட்டு போணும்னு நினைக்கிறப்ப சில பேர் கூட பஞ்சாயத்து பண்ண முடியாதுல்ல. ஓகே. அதனால சரி ஓகே 1 வாரம் உனக்கு செயல் தான் அப்படின்னு ம். ஆயிடுச்சு. ஓகே. இந்த வீட்ல இதுவரைக்கும் ஒரு பெஸ்ட் மெமரி. இத நான் வந்து எப்ப யோசிச்சு பார்த்தாலும் எனக்கு ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டா, ஹோல்சமா இருக்குன்னா என்ன மொமெண்ட்டா இருக்கும்? ஐயோ! இந்த வீட்ல நெறையா இருக்குங்க. நான் தனியா போய் இந்த லிவிங் ஹால்ல ஒரு ஒரு போர்ஷன்ல உட்காந்து ம். படுத்துப்பேன், இல்ல உட்காந்துருப்பேன். ம். இல்லைன்னா அந்த பசாட்ல போயிட்டு பீம் பேக் போட்டு ம். உட்காந்துருப்பேன். ஸோ நான் அப்ப எல்லாத்தையுமே என்னோட என்டயர் லைஃப் நான் வந்து எப்பவுமே ரீகலெக்ட் பண்ணுவேன். ம். ஏன்னா எதுவுமே இல்ல. ஃபோன் இருக்காது. சும்மா இருக்கிற டைம்ல நான் ஃப்ரம் த டே ஒன் நான் சொல்றேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச டைம்லேருந்து நான் ரீகலெக்ட் பண்ணுவேன் எல்லாத்தையும். என்னென்ன விஷயங்கள்லாம் கடந்து வந்திருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 இடம் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சமான இடம். நான் அதிகமா போய் நானே வென்ட் அவுட் பண்ண ம். இடங்களும் அதுதான். அதிகமா நானே என்ன நெனச்சு இது பண்ணியிருக்கோம், அது பண்ணியிருக்கோம், இதுவா அப்படின்னு நெறைய யோசிச்ச இடங்களும் இது 2 இடங்கள் தான். ஓகே. அப்ப அந்த வீட்டுக்குள்ள நீங்க அண்ட் கிச்சன். ஆ. கிச்சன் வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான இடம். ஓகே. யார் என்னமோ பண்ணுங்கடா, நாங்க போய் எதையாவது தொடச்சிட்டு நான் பாட்டுக்கு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு என்னோட ஃபேவரட் வந்து கிச்சன் தான். ஏரியா தான். சூப்பர். ஆமா. இப்ப வந்து சில இடங்கள்ல வந்து இந்த விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் நான் அன்லேர்ன் பண்ணிக்கிட்டேன்னு இருக்கும் இல்லையா? அந்த வீட்ல நான் அத விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் அன்லேர்ன் பண்ணிக்கிட்டதுன்னா? அந்த வீட்ல கசப்பான ஒரு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அதாவது அத அங்கேயே விட்டுட்டு வரணுங்கிற ஒரு சில கசப்பான விஷயங்கள மட்டும் நாங்க விட்டுட்டு வந்திருக்கேன். ம். மத்தபடி தெரியலங்க எனக்கு நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன்னா என்கிட்ட சில மாற்றங்கள் பார்த்துருக்கேன். ம். நம்ம இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வைசர் ஆயிருக்கேன். இன்னும் ம். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆயிருக்கேன்னு சொல்லலாம். ஓகே. அந்த மிஸ்ட்ரிங்கிற இடத்த ஒரு பிரேக் பண்ணியிருக்கணும். இது தப்பா நான் என்ன இப்போ போங்க அந்த மாரி. வாட் எவர் இட் இஸ் பார்த்துக்கலாம் ம். அப்படின்ட்டு. உள்ள யார்கிட்டேருந்து ஏதாவது எடுத்துட்டு வந்தேன்னா, ஆஹா நோ. ஓகே. திவ்யாவ பொறுத்தவரைக்கும் யாரையும் நம்பக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அங்கங்க ஸ்ட்ராங்கா தெரிஞ்சது. யாரையும் என்ன இருந்தாலும் கேம். இது ஒரு கேம் அப்படின்றது. ஆனா இருந்தாலுமே எமோஷனலா அட்டாச் ஆனதுக்கு அப்புறம் அவங்க நம்மள கிவ் அப் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு ஹர்ட் ஆச்சு இல்லையா உள்ள? இல்ல அது இந்த வீட்ல மட்டும் இல்ல. அது எல்லாருக்கும் வெளியில நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஒருத்தவங்க ரொம்ப ஓவரா நம்ம அட்டாச்மெண்ட் ஆகும்போது ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்களோ, இல்ல ம். ரொம்ப இந்த உறவ வந்து ரொம்ப ஈஸியா எடுத்துடுறாங்களோ, ஒரு வித்தவுட் ஒரு க்ளோஷர் குடுக்காம, என்ன ஏதுன்னே தெரியாம அப்படி ரேண்டமா அப்படி விட்டுட்டு போயிடுறாங்களோ, ஹவ் அது எப்படி முடியுது? ஆப்போசிட்ல ஒருத்தவங்க ஹர்ட் ஆவாங்க. ஓகே. இப்ப யாரும் தேர்ட் பெர்சன் நம்ம வந்து யோசிக்க ம்ஹ்ம். மாட்டோம். இல்ல, இப்ப இல்ல. நம்ம க்ளோஸ்ட் ஒன் நம்ம யோசிப்போம். அவங்க ஹர்ட் ஆவாங்கன்னு ம். நமக்கு தெரியும். பட் அத தாண்டி ஒருத்தவங்கள ஹர்ட் பண்ற அளவுக்கு ஒரு ஹியூமன் கிட்ட ஒரு ஹியூமானிட்டியே இல்லாம இருக்கா அப்படின்ட்டு. ம். அந்த ஸ்பேஸ் நான் வந்து ஏன் குடுக்கணுங்கிறது எனக்கு மேபி நான் கடந்து எல்லாருமே ஒரு சில விஷயங்கள கடந்து வந்திருப்போம் தான். நோ ஆமா. ஒன் யாரும் யா. இல்லன்னு சொல்லவே முடியாது. சரி அதுக்கான ஒரு ஸ்பேஸ் நம்ம குடுக்காம இருந்திருக்கணுமோ! குடுத்தா இப்படி ஆயிடுமோ! ஸோ ம். டபுள் சைடு இல்ல நீங்க அத ட்ரை பண்ணா தான் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் என்னங்க போதும் இது? பட்டது போதும் அப்படின்ற மாரி இருக்கும். அந்த மாரி விஷயங்கள் எல்லாருக்கும் இருக்கும் தானே. அவ்வளோதான். ஓகே. ஏன்னா கடைசி டைம்ல நீங்க எல்லார் கூடயும் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் கொஞ்சம் அழகா ஆச்சுன்னு நெனைக்கிறேன். அண்ட் எல்லார் கூடயுமே ஜெல் ஆயிட்டு அந்த ஒரு மொமெண்ட்ஸ்லாம் ரொம்ப மேபி ஸ்டார்ட்டிங்ல இருந்தே அந்த ஒரு விஷயம் இருந்திருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்குமோன்னு தோணிருக்கு. ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல வந்து ஓகே எல்லாரையும் போய் நம்ம பிளாஸ்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு மோட்ல தானே வந்தீங்க. நோ ஐ நெவர் எனக்கு ம். உள்ள குடுத்த டாஸ்க் கூட நான் வந்து ப்ராப்பரா பண்ணவே கிடையாது. ம். உள்ள வந்தோனே நான் எல்லாரையும் போட்டு பண்ண முடியாதுல்ல. ம். இப்ப எனக்கே நான் போய் ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் தான் ஐ ரியலைஸ் நம்ம எபிசோட்ஸ்ல நான் என்ன லாஸ்ட் 4 டேஸ்க்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும் நான் உள்ள போறேன்னு. ஓகே. ஸோ நான் 4 டேஸ்ல நான் பேக்கிங் பண்றதா, இல்ல நான் என்ன ப்ரிப்பேர்டா போணும், ஏது போணும்னு ரொம்ப ஒரு மாரி கன்ஃப்யூஸ்டா இருந்தேன். அதுல நான் எத்தன எபிசோட்ஸ் பார்க்க முடியும்? ஸோ நான் உள்ள போறேன். நம்ம எபிசோட்ஸ் பார்த்தத தாண்டி உள்ள எபிசோட்ஸ் பார்க்கறத தாண்டி உள்ள ஒரு விஷயம் இருக்குல்ல. தட் இஸ் ரியாலிட்டி. ஓகே. அதுக்குள்ள ஃபைட் பண்ணி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நிக்கிறது வந்து ஹார்ட். வெரி ஹார்ட். அப்படிதான் ஓகே. இருந்தது எனக்கு. அதனால எனக்கு அப்படி தோணல எனக்கு. ஓகே. இன்னொரு வீடியோவுமே ஒண்ணு அதிகமா ஷேர் ஆனது என்னன்னா, பார்வதி அவங்க அம்மா வந்த டைம்ல வந்து நீங்க வந்து உள்ள பாசமா பேசிட்டு இருப்பீங்க. வெளிய வந்ததுக்கு அப்புறம் அவங்க உங்கள பத்தியே பேசிட்டு நான் இருந்த ஒரு நேத்து விஷயம். தாங்க அது பார்த்தேன். ஓகே. நேத்து எப்படி தான் இருந்தது பார்க்கறப்ப? நேத்து தான் நான் பார்த்தேன். அவங்களுக்கு மார்னிங் உடம்பு சரியில்ல. ஸோ நான் கர்ட் ரைஸ் நான் தான் பண்ணி கொடுத்தேன் அவங்களுக்கு. டீ போட்டு கேட்டாங்க. எல்லாமே பண்ணி குடுத்துட்டு, நேத்து தான் இதையும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அனுப்பிச்சு விட்டாங்க. ஓகே. "இங்க பாரு உனக்கு புடிச்சவங்க என்ன பண்ணியிருக்காங்க" ஆ. அப்படின்னு சொல்லி. நான் பார்த்துட்டு, ஆஹா! இது எப்போ நடந்தது அப்படின்ட்டு. இட்ஸ் ஓகே. என்ன பண்ண முடியும்? ஓகே. அண்ட் நீங்க கமருதீன் அவர்கள் கிட்ட கூட சொல்லியிருந்தீங்க, வெளிய போய் எபிசோட் பார்த்துட்டு நீ எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லி. கால் பண்ணி அந்த கான்வர்சேஷன்லாம் நடந்துச்சா?
இல்ல நான் ஃபினாலிலே பார்த்துட்டேன் உங்க 2 பேரையும். ஓகே. நல்லா இருங்க சூப்பர். ஓகே. பேசுனீங்களா 2 பேர்கிட்ட? பேசினேன். Okay. ஆஃப் கோர்ஸ். ம். இதுல என்ன இருக்கு? ஓகே. ஏன்னா சாண்ட்ரா அவர்கள் கூட வெளிய போயும் அந்த பாண்ட் கன்டின்யூ ஆகக்கூடாது அப்படின்றது சொல்லியிருந்தீங்க. அண்ட் அந்த விஷயம் வந்து இப்ப நெறைய இடங்கள்ல அதுக்கப்புறம் அவங்க குடுத்த ஹக்கா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அந்த ஒரு டிட்டாச்மென்ட் நம்ம பார்க்க முடிஞ்சது உங்ககிட்ட. ஸோ இப்பயுமே அது இருக்கா மைண்ட்ல உங்களுக்கு? நான் தான் சொன்னேன்ல, ஒரு சில விஷயங்கள அந்த வீட்ல இப்ப நீங்கலாம் எபிசோட்ஸ்ல பார்த்தத, நான் அந்த வீட்ல லைவா, ரியாலிட்டியா என்னென்ன நடந்ததுன்னு பார்த்தேன். என்ன ஒண்ணே ஒண்ணு பார்க்கல. எனக்கு பின்னாடி பேசின விஷயங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது. அது தெரியாத விஷயம் தெரியாமயே இருந்துட்டு போடும். பின்னாடியே போயிரட்டும். பார்க்க வேண்டாம். அது அப்படியே போயிரட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். அவ்வளோதான். ஓகே. எஸ். இந்தந்த விஷயங்கள் வந்து இப்ப இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். அதனால நான் டைட்டில் வின்னரா டிசர்விங் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள தோணும் இல்லையா? ஓகே நம்ம கரெக்ட்டா ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்களே இப்ப யோசிக்கிறப்ப உங்களுக்கு மைண்ட்ல வர விஷயங்கள்னா? இல்ல நான் எப்பவுமே நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்ததுக்காகவும், ஒரு விஷயத்த நியாயமா நான் போய் அட்ரஸ் பண்ண விஷயமா இருக்கட்டும், அதுக்காக நான் நெறைய இடத்துல தள்ளப்பட்டுருக்கேன். ஏன்னா அந்த ஒர்க்ல இருந்தே தூக்கியிருப்பாங்க. ரெட் கார்டு குடுக்கணும்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஓகே. ஸோ நெறைய உறவுகள இழந்திருக்கேன். பட் இன்னைக்கு என்னோட அந்த குவாலிட்டீஸ்க்காக தான் இன்னைக்கு நான் இவ்ளோ மக்கள இன்னைக்கு இப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு நினைக்கும்போது, அது ஓகே. இதுலேருந்து நம்ம என்னவா இருக்கோமோ, நம்ம என்னவா தான் இருக்கணும். நமக்கு என்ன எண்ணங்கள் தோணுதோ அதுபடி தான் நடக்கணும். 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. பட் நமக்கு தெரியணும். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு. ஸோ இவ்ளோ நாள் வந்து ஓகே இது நம்ம கரெக்ட்டா இருக்குமா, தப்பா இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம இப்ப நம்ம பண்ணது அங்கீகரிக்கப்படுது அப்படின்றப்ப நம்ம உண்மையா இருந்திருக்கோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு மாதிரி. ஆமா. டெஃபினட்டா. 100%. ஓகே. அண்ட் இன்னொரு கமெண்ட்டுமே நான் எடுத்து வச்சேன். என்னன்னா, விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு இடத்துல வந்து வக்கீல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவரே வந்து உங்ககிட்ட டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்றப்ப அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்ல பார்த்தோம். அதுவா நான் பார்க்கவே இல்லையே. தெரியலங்க. அந்த வீடு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு விஷயங்கள் மாறும்ல. அந்த மாதிரி தான். வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே. இப்ப வீக்கெண்ட் எபிசோட்லலாம் வந்து உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்ட்டா கிடைக்கல. அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கீங்களா? பேசுறதுக்கான ஸ்பேஸ் அந்த மாதிரி? எனக்கு தெரிஞ்சு நான் பேசினேன்னு தான் நினைக்கிறேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஐ ஸ்டார்டட் நான் பேசியிருந்தேன். ஒரு வெரி பிகினிங்ல நான் எதுவும் பேசல. பட் அதுக்கப்புறம் கேமை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு டைம் ஆகும்ல. எனக்கு டைம் எடுத்தது. ஒரு பீப்புள் அந்த வீடு என்ன, அந்த வீடு ஒரு சேஞ்ச் கொடுக்கும். சடனா உள்ள போறோம் வித்தவுட் ஃபோன், வித்தவுட் எந்த ஒரு நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. உள்ள இருக்கிறவங்க ஸ்ட்ரேஞ்சர் எல்லாருமே. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு யூனிக் பீசஸா இருக்காங்க. அதனால குவைட் டஃப் தான் அது. ஓகே. வெளிய வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது ஒரு குறும்படமா பார்த்தீங்களா? நீங்களா என்ன பத்தி இப்படி பேசியிருக்கீங்க? நீங்களா என்ன பத்தி இந்த விஷயம் சொல்லியிருக்கீங்க? அப்படின்ற மாதிரி வெளிய வந்து நீங்க ஷாக்கான ஒரு மொமெண்ட்னா? மக்கள் எந்த விஷயத்த பார்த்து வெளியில ஷாக் ஆயிருப்பாங்களோ அதை தான் நீங்க பார்த்த ஏதாவது ஒரு விஷயம்? நான் பார்க்கவே மாட்டேங்க. என் கூட ஒரு 4 இருக்கு. அந்த 4ல ஏதாவது ஒண்ணு எனக்கு எதையாவது அனுப்பிவிட்டு இதை பாரு அப்படின்னு லைன்ல பார்க்க வச்ச மொமெண்ட்ஸ்லாம் இருந்தது. நான் அதை பெருசா நான் அவங்க கிட்டே அதான் சொன்னேன். இந்த மாதிரி பின்னாடி பேசுற விஷயங்கள் எனக்கு அனுப்பாதீங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ண முடியும்? முடிஞ்சிருச்சு அது. வெளியே வந்ததுக்கு அப்புறம் இப்ப திவ்யாக்கு நிறைய மூவி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வெப் சீரிஸ்லாம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் இருந்தது. அது எப்படி போயிட்டு இருக்கு அடுத்தடுத்து உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்? அப்படி எதுவுமே நிஜமா எந்த காலும் வரலங்க. இல்ல அப்படிலாம் எதுவும் இல்லை. இப்பதான் நானும் 2 நாள் ஐம் நாட் வெல். நான் இப்பதான் ஃபோன்ஸே எடுத்து இன்டர்வியூ நான் இப்பதான் கொடுக்குறேன் வெளியில வந்துட்டு. ஸோ இனிமே இதுக்கப்புறம் தான் என்ன வந்திருக்கு எது அப்படின்னு நான் பார்க்கணும். ஓகே. இப்போ வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி சோஷியலிஸ்ட் ஆகுறதுக்கே ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, ஒரு தடையா? ஏன்னா உள்ள ஒரு குறுகிய வட்டத்துல இருந்துட்டு இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து வெளியே வரதுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. எனக்கு அப்படி தெரியல. எனக்கு இந்த வீட்டை மிஸ் பண்ண போறேன்னு ஒன்று இருந்தது. இன்னொரு எக்ஸைட்மெண்ட் நம்ம வெளி உலகத்தை பார்க்க போறோம்னு ஒன்று இருந்தது. ரெண்டும் ஒரு மிக்ஸ்டா இருந்தது. பட் இன்னும் அந்த நல்ல டீப் ஸ்லீப் போகும்போது பிளாங்கெட் இழுக்கிறதா இருக்கட்டும், பிளாங்கெட் காணான்னு இந்த செகண்ட் டே நினைக்கிறேன். ஐயோ மேல பிளாங்கெட் காணாம கேமரா இருக்கே அப்படின்னு நினைச்சு பார்க்கப்போ ஓ வீட்டுல இருக்கோம் அப்படின்னு. சம்டைம்ஸ் ஏதாவது அந்த மைக் போடுற விஷயம் அந்த மாதிரி என்னோட கிச்சன்ல நிற்கும் போது எனக்கு ஐ ஆல்வேஸ் என் கிச்சனுக்குள்ள என்டர் ஆகும் போதே எனக்கு அந்த வீட்டோட கிச்சன் தான் ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் வெளியில வந்து பார்க்கும்போது ஓ இதுதான் மரமா, இதுதான் ரோடா, இதுதான் ஃபோன், இத்தனை மனுஷங்க இருக்காங்க. ஆமா ஃபோன்லாம் யூஸ் பண்ணும்போது எதை கிளிக் பண்ண சும்மாவே எனக்கு ஃபோன் ஓண்டு தெரியாது. எதை கிளிக் பண்ணணும் எதை பண்ணணும் அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி புதுசா இருந்தது, ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருந்தது. ஆஹா இவ்வளவு மக்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேப்பா அப்படின்னு. ஓகே. அண்ட் இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா நிறைய இடங்களை நீங்களே உங்களை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு? ஆமா அப்படி இல்லை. இவங்களுக்கு ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் பிரச்சனையா இருக்கு, லூஸ் கொஞ்சம் டைட் இப்படி இருந்தாலும் பிரச்சனை இருக்கு. என்ன எதிர்பார்க்கறாங்க நம்ம கிட்ட? அப்படிதான் இருந்தது. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு இருந்தது ஒரு பாயிண்ட்ல. ஓகே. யார் கூடயாவது அட்டாச் ஆனதுக்காக ரிக்ரெட் பண்ணீங்களா உள்ள? அந்த வீடு
லைக் எல்லார் கூடயுமே நான் ஒரு பாயிண்ட்ல க்ளோஸா ஜாலியா தான் இருந்தேன். லைக் அவங்கவங்க எடுக்கிற முடிவு தானே. ஓகே. இப்போ நமக்குள்ள ஏதாவது ஒன்று இருந்தாதான் லைக் நம்ம ஒரு கில்ட்டா ஃபீல் பண்ணலாம், நம்ம இதை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது மாதிரி என் மனசுல ஈச் அண்ட் எவ்ரி ஒன் யார்கிட்டயும் எந்த கில்ட்டும் கிடையாது. டச் Okay. வாஸ் வெரி ஹாப்பி. நான் எங்க பார்த்தாலும் தைரியமா போய் அட்ரஸ் பண்ணி பேசக்கூடிய இடத்துல தான் நான் இருக்கேன். ஓகே. அதாவது பிரஜின் அவர்களுடைய எவிக்ஷனுக்கு அப்புறம் நீங்க கேமராலாம் போய் பேசியிருந்தீங்க இல்லையா? இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னு எனக்கு புரியல. அந்த இடத்துல உங்க கேம்லயுமே அது உங்களை டவுன் ஆக்குச்சுன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப. ஆமா, நான் பிகாஸ் என் கூட பழகுன ஒருத்தவங்க எதனால அப்படி இருக்காங்கன்னு தெரியல. மேபி அவங்களுக்கு என்னோட ஹெல்ப் தேவைப்படலாம். லைக் அவரும் வெளியில போயிட்டார். பிரஜன் வெளில போனனால மேபி அவங்க டவுனா ஃபீல் பண்றாங்களோ அப்படிலாம் இருந்தது. நான் கிட்டேயும் என்ன அவங்க வரவிடலை. அண்ட் மோரோவர் அவர் போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போனா, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னனால ஐ வாஸ் லைக் நம்ம கிட்ட ஒருத்தவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு அந்த ஒரு கன்சர்ன் இருந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் லைக் நான் என்ன ஆனாலும் நான் பார்த்துப்பேன், டோன்ட் வரி. பட் எதனால இப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற அதுக்காக பேசியிருப்பேன் நான். ஓகே. ஆனா அவர் ரிட்டர்ன் வரப்பயுமே அந்த ஒரு க்ளோஸ்னஸ் முன்னாடி இருந்த அந்த பாண்ட் இல்ல இல்லையா? இல்ல நான் எடுத்துட்டு போகலன்னு நினைக்கிறேன். ஓகே. why was that? நீங்க இதை பார்த்துருப்பீங்களே. பார்த்திருந்தோம், பட் we wanted to know. இன்னும் சில லைக் நமக்கு சில தாட்ஸ் நமக்கு ஏதாவது என் மேலே அலிகேஷன்ஸ் வைக்கலாம், ஓகேவா, என் மேலே கம்ப்ளைண்ட் வைக்கலாம், என்ன வேணாலும் அட்ரெஸ் பண்ணலாம். பட் ஆனால் ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்த வந்து அப்படி ஈஸியாக அப்படி தூக்கி போட்டுறக்கூடாது. அது திருப்பி நம்ம என்னதான் சாரி சொன்னாலும் லைக் அதுக்கு ஒரு பெரிய ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே. எஸ். அண்ட் இன்னொரு வார்த்தை நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ட்ரெண்ட் ஆச்சு, கோணக்கிழவி அப்படின்னா என்ன? ஐயோ, ஓனக்கிழவினா எங்க அம்மா சொல்லுவாங்க. தொண்ணு எங்கேயாவது உட்காந்து வீட்டு வாசல் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பேசுவாங்கன்னு தெரியாது, டயர்டாக இருக்கும், பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எங்கள் அம்மா சம்டைம்ஸ் எங்கள் அக்கா பசங்களை யாராவது சொல்லுவாங்க, ஓனக்கலை மாதிரி பேசிகிட்டே இருக்காது அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு அதுதான் அப்படி சொன்னேன். ஓகே. நீங்கள் வந்து நிறைய எடிட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபேன் எடிட் நீங்கள் ரொம்ப ரசித்து பார்த்ததுன்னா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து காலையில் அந்த கார்லேருந்து இறங்கி வந்திருப்பேன் நான். ஓகே. ஸோ இப்போ அந்த ஒரு மூமெண்ட், அந்த ஒரு ஃபோட்டோ மாதிரி போட்டு காருக்கு பின்னாடி போட்டு ஒன்று வச்சுருந்தாங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இன்னொரு மீமே இருக்கும், ஷீ கேன் பி a rugged girl and a sweet girl அப்படின்ற மாதிரி பார்த்தேன். அந்த ஒரு என்னது பெர்ஃபெக்ட்டான ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மெட்டீரியல் அந்த மாதிரி எல்லாம் மீம்ஸ் பார்த்துருந்தீங்களா? பார்த்தேன். ஓகே. கண்டிப்பா இன்னுமே உங்ககிட்ட மக்களோட நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கிடைச்சிட்டே இருக்கணும், நிறைய வெற்றிகள் உங்களை தேடி வந்துட்டே இருக்கணும். தேங்க்யூ so much for your time. தேங்க்யூ. வசந்த பருவத்தை வரவேற்கும் மஞ்சள் திருவிழா தங்கம் வாங்க உகந்த நாளான ஜனவரி 23 வெள்ளிக்கிழமை அன்று உங்கள் அபிமான தங்கமயிலில் வசந்த பஞ்சமி நன்னாள் சிறப்பு சலுகைகள். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.